ஆளுகைக்கு அடித்தாமரைகள் அந்த மீளுகைக்கு ஒன்று விழியில் கடையுண்டு மேலிவற்றில் மூடுகைக்கு எல் குறை நின் குறையே என்று முப்புறங்கள் மாளிகைக்கு அம்பு தொடுத்த பங்கில் வாடுதலே ஓம் நமச்சிவாயம். சிவதாசன் ஜெகநாதன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கு நாம் அபிராமி அந்தாதியினுடைய தொடரில் 39வது பாடலை பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்ம 38 பாடல்களை பார்த்து விட்டோம். அந்த 38வது பாடல் அம்பாளுடைய அந்த உருவத்தை விளக்கினார். அந்த சிவந்த வாயையும் முத்து போன்ற சிறப்பு அழகையும், அப்புறம் அவெல்லாம் அந்த சங்கரன் அந்த சிவபெருமானுடைய தவத்தையெல்லாம் குலைத்தன. அதே போல் அம்பாளுடைய விரிந்த இடுப்பை அவருடைய தனபாரங்கள் ஒடித்தன. அப்படிப்பட்டவளை பணிந்தால் தேவர் உலகமே கிடைக்கும், அதனால் அம்பாளை பணியுங்கள் அப்படின்னு 38வது பாடலில் சொன்னார். இன்றைக்கி அம்பாளுடைய கருணையினால் தனக்கு என்னெல்லாம் கிடைக்கும், அம்பாளுடைய கருணையை நான் எப்படி பெற வேண்டும், அம்பாளுடைய கருணைக்கு நாம் எப்படி பாத்திரமாக வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பாட்டில் அழகாக சொல்கிறாரு. இப்போ நம்ம நேரடியாக நம்ம பாட்டுக்கு போயிடுவோம். 39வது பாட்டு அது அழகாக சொல்கிறது. ஆளுகைக்கு உன் அடி தாமரைகள் உண்டு, அந்தகன்பால் மீளுகைக்கு உந்தன் விழியின் கடை உண்டு, மேல் இவற்றின் மூளுகைக்கு என் குறை, நின் குறையே அன்று, முப்புறங்கள் மாளுகைக்கு அம்பு தொடித்த வில்லான் பாங்கில் வானுதலே அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அம்பாள் தன்னை ஆட்கொள்வதற்கு இந்த இப்போ நம்ம இக உலகமும் பர உலகம் இருக்குது. இக உலகம் என்பது இந்த பூமியிலே நாம் வாழ்கின்ற வாழ்க்கையை இக உலக வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அந்த இக உலக வாழ்க்கையையும் பர உலகம் என்பது மேலுலகம். மேலுலகத்தில் தேவர்கள் நாம் வாழ்கின்ற தேவலோகம். அந்த தேவலோகத்திலும் என்னை ஆட்கொள்வதற்கு, அதுதான் ஆளுகைக்கு எது இருக்குன்னா உன்னுடைய திருவடி தாமரைகள் உண்டுங்கிறார், உந்தன் அடி தாமரைகள் உண்டுங்கிறார். அப்புறம் நமக்கு இந்த உலோகத்தில் பிறந்த பிறகு, இந்த மானிட பிறவி எடுத்த பிறகு இதில் நம்ம அதிலிருந்து மீள வேண்டும் அப்படின்னு சொன்னால், இந்த நம்ம இங்கே எதை மீளணும்னு சொன்னால் அந்தகன் என்பது மிருத்யுன்னா யமன். யமன் இந்த மாளிகை இந்த பூலகளை பிறந்தவர்கள் அனைவரையும் பிடித்து தான் போவான் இல்லையா? அப்படி அந்த யமன் என்னை பிடித்து கொண்டு போகும்போது அந்த கொடுமையிலிருந்து மீளுவதற்கு உந்தன் விழியின் கடை உண்டு என்கிறார். உன்னுடைய கடைக்கண் விழியினால் என்னை காப்பாற்ற முடியுங்கிறாரு. அப்புறம் இதெல்லாம் இருந்தாலும் நான் இந்த இகப்பர சுகத்திலிருந்து இகப்பர துயரத்திலிருந்து மீளுவாமல் இருக்கிறேன். இந்த பிறவியிலே பிறந்து இறந்து அந்த சுழற்சியிலே மீண்டும் மீண்டும் அடிபட்டு இந்த சாகரத்திலே மூழ்கி கிடக்கிறேன். அது என் குறை, அது என்னுடைய குறை, நின் குறையே அன்றுங்கிறார். உன்னுடைய குறை அல்ல. நான் மீண்டும் மீண்டும் இந்த உலகத்தில் பிறந்து இந்த சம்சார சாகரத்திலே உழறுகிறேன் என்று சொன்னால் அது என்னுடைய குறை.
அது உன்னுடைய குறை, நின் குறையே அன்று, உன்னுடைய குறை இல்லைங்கிறார். சொல்லிட்டு முப்புறங்கள், 3 புறங்கள், இந்த 3 புறங்கள் தெரியும் இல்லையா, அந்த அந்த 3 அசுரர்கள் இருந்தாங்க இல்லையா, அந்த மூப்புறங்கள் மாளிகைக்கு அம்பு தொடுத்த வில்லான், அந்த 3 புறங்களையும் அழிப்பதற்காக அம்பு தொடுத்த வில்லான், அம்பினை தொடுத்த வில்லான், வில்லானாக்கா சிவபெருமான், பாங்கில் வானுதலே, அந்த சிவபெருமானுடைய பாங்கில்னா இடப்பாகத்திலே வானுதலே வந்து வளைந்த அழகிய நெற்றியினை உடைய அம்பாளுடைய நெற்றி வந்து அப்படியே பிறைச்சந்திரன் மாதிரி அழகான நெற்றி, இப்படிப்பட்ட அம்பாளே நீயே எனக்கு துணை அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆளுகைக்கு உந்தன் அடி தாமரைகள் உண்டு, அந்தகன்பால் மீளுகைக்கு உந்தன் விழியின் கடை உண்டு, மேல் இவற்றின் மூலிகைக்கு என் குறை, நின் குறையே அன்று, முப்புறங்கள் மாளுகைக்கு அம்பு தொடித்த வில்லான் பாங்கில் வானுதலே அப்படிங்கிறார். இப்போ நம்ம வந்து இன்னும் விளக்கமாக பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா, அம்பாளுடைய திருவடி தாமரைகள் எப்பொழுதும் அடியவர்களுக்கு அருள் செய்வதற்கு இருக்குது. அதில் வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதுதான் சொல்கிறாரு, முந்தன் அடி தாமரைகள் அது என்றைக்கும் இருக்குது. ஆனால் அதை வந்து நம்ம பற்றி கொள்கிறோமா இல்லையா என்பது தான் இங்கே கேள்வி. அம்பாள் தன்னுடைய திருவடி தாமரைகளை நீட்டிக்கொண்டு என்னுடைய திருவடிகளை பற்றி கொள்ளுங்கள், அடிகளை பற்றி கொண்டால் என்னாகும், அடியாராகும். நீங்கள் அடியாராகுங்கள் என்றார். அடியவர்கள் என்றால் அடிகளை பற்றி கொண்டவர்கள். அந்த அடிகள் என்ன, தாமரை போன்ற தாமரை பாதங்கள் இல்லையா, அந்த பத்ம பாதங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, பத்ம பாதம்னா தாமரை பாதம். இந்த பத்ம பாதத்தை நீங்கள் என்னை பற்றி கொள்ளுங்கள். அதை பற்றி கொண்டு விட்டால் நீங்கள் வந்து உங்களை அந்த பாதங்கள் ஆளுகைக்கு நீங்கள் சென்று விடுவீர்கள். இப்போ ஒரு அழகான ஒரு பெரிய ராஜா இருக்கான், மகாராஜா இருக்கான், ஒரு நல்லவன், ஒரு நேர்மையாக நடக்கிறவன், ஊழல் செய்யாதவன், மக்களுடைய நலனிலேயே கருத்தும் நாட்டினுடைய வளர்ச்சியிலும் கொண்ட ஒரு மகாராஜா இருக்கான்னு வச்சுங்க. அவனுடைய ஆளுகைக்கு கீழே நம்ம போயிட்டோம்னா நமக்கு என்ன குறை இருக்கும், ஒன்றுமே இருக்காது. ஏன்னா அந்த ராஜா வந்து அவன் சிறந்த ஆளுகை திறமை உடையவன். அப்படிப்பட்ட மன்னனுடைய ஆளுகைக்கு ஒரு நாட்டிலே நாம் இருந்தால் நமக்கு எந்த குறையும் முடியாது. அதே மாதிரி அம்பாள் இந்த பிரபஞ்சத்தையே தன்னுடைய ஆளுகைக்கு உட்படுத்தி வைத்துக்கின்ற பெரும் பேரரசி இல்லையா. அவங்க வந்து மகாராஜ்ஞி, ஸ்ரீ மகாராஜ்ஞின்னு சொன்னோம் இல்லையா, 2வது சலலிதா சஹஸ்ரநாமம். அப்படிப்பட்ட மகாராணியான அம்பாளுடைய ஆளுகைக்கு நாம் உள்ளே போயிருந்து விட்டால் நம்ம குறை கிடையாதுங்கிறார். ஆனால் அப்போ இந்த ஆளுகைக்கு எப்படி போகிறது, அம்பாளுடைய ஆளுகைக்கு எப்படி போகணுன்னா, அம்பாளுடைய திருவடி தாமரைகளை நான் பற்றி கொள்ள வேண்டும். இந்த திருவடி தாமரைகள் பத்ம பாதங்களை நாம் பற்றி கொண்டால் அங்கே அம்பாளை அடையலாம். இப்போ ஒரு பாருங்கள், இப்போ வந்து ஒரு அம்மா ஒரு பையன்கிட்ட போய், தம்பி அந்த குண்டானை எடுத்துகிட்டு போய் மழை பெய்யுது, இந்த மழை நீரை பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. போய் மழை நல்லா கொட்டுது, மழை வந்து விடாமல் கொட்டுது. இவனும் குண்டானை எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுட்டு வந்துடுறான், வெளியில் வச்சுட்டு வந்துடுறான், முத்தத்தில் வச்சுட்டு வர்றான். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு போய் எடுத்துடுவான்னா குண்டான் வந்து காலியாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, மழையும் பெய்யுது, இப்போ குண்டானும் இருக்குது, ஆனால் அந்த குண்டானை கவுத்து வச்சுட்டு வந்துடும், தலைகீழ வச்சுட்டு வந்துடும். அப்போ அதில் மழை தண்ணி இருக்குமோ, இருக்காது. அதே மாதிரி இங்கே இந்த ஆன்மாக்கள், ஜீவாத்மாக்கள் அம்பாளுடைய அருளுக்கு தேவை, அவளுக்கு அருள் அந்த ஆளுகைக்குமே உட்பட்டு வர வேண்டும், அம்பாளுடைய திருவடி தாமரைகளை நாட வேண்டும் அப்படிங்கிறது தான் அதுக்கு ஒரு செயல்பாடு. ஆனால் அம்பாளுடைய தாமரை, உங்களுக்கு திருவடி தாமரை நம்ம பக்கத்தில் தான் நிற்கிது. ஆனால் நம்ம போய் என்ன பண்ணுறோம், இந்த தாமரைகளை பிடிக்காமல் தாமரையை அதை விட்டுட்டு மற்ற தேவையற்ற பொருள்களையெல்லாம் பிடிச்சிக்கிறோம். அது இன்னும் சொல்லப்போனால் திருவடி தாமரை நம்ம முகத்துக்கு நேராக வரும்போது நம்ம முதுகை காட்டிக்கிட்டு இருக்கோம். அப்போ நமக்கு தெரியுமோ அம்பாளுடைய திருவடி தாமரைகள் எப்படின்னா, மழை தண்ணீரை பிடிப்பதற்கு அந்த குண்டானை வந்து நேரையாக வச்சாலும் தண்ணி பிடிக்கும், கோத்து வச்சா எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி பிடிக்க முடியாது. அதே மாதிரி அம்பாள் எவ்வளவு அருளோடு தன்னுடைய திருவடி தாமரைகளை நீட்டினாலும் அதை நாம் பிடிக்க வேண்டும். அப்போ தான் நமக்கு அந்த ஆளுகைக்குள் வர முடியும் இருக்குது. அப்போ சொல்கிறார், ஆளுகைக்கு உன் திருவடிகள் தாமரை உண்டு, அதை நான் பிடிக்கிறேனா இல்லையாங்கிறது என்னுடைய செயல்பாடு. அதுக்கப்புறம் அந்தகன்பால் மீளிகைக்கு உந்தன் கவிழியின் கடை உண்டு. இப்போ அந்தகன் வந்து யமன் வந்து எல்லாரையும் பிடிக்க தான் செய்வான் இல்லையா. கூற்று என் செய்யும் அப்படின்னு பல பேர் கேட்டிருக்காங்க.
கூற்று அப்புறம் கிம் நோ மிருத்யு கரிஷ்யதின்னு அப்படி இவர் கேட்டிருக்கார். மார்க்கண்டேய ஸ்லோகத்தில் வந்து அவர் கேட்குறார், கிம் நோ மிருத்யு கரிஷ்யதி, மிருத்வால் என்ன யமனால் என்ன செய்ய முடியும்னு கேட்குறாரு. இப்போ வந்து அருணகிரியார் கேட்குறாரு, கொடும் கூற்று என் செய்யும், குமரே சிறு தாளும் சிலம்பும் சதங்கையும் அந்த இதெல்லாம் சொல்லிட்டு அது கூற்று என் செய்யும் அப்படின்னு கேட்குறாரு. அதே மாதிரி விஞ்ஞான சம்பந்தரை கேட்குறாரு, கொடும் கூற்று அஞ்சு ஓடிடும் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் வந்து இப்படிப்பட்ட அந்த கொடும் கூற்று இந்த அந்தகன் எல்லாரையும் பிடிக்க வருவான். அந்த அந்தகனுடைய பிடிக்க வரும்போது நமக்கு துன்பத்தை கொடுப்பான். அந்தகன் வந்து உயிரை எடுப்பதை வந்து நம்ம யாராலையும் நிறுத்த முடியாது. மரணம்ங்கிறது எல்லாருக்கும் உண்டு. ஆனால் அந்த மரணம் அமைதியானதாகவும் பயமில்லாததாகவும் கொடுமையானதாக இல்லாததும் ஒரு பயமுறுத்து நம்முடைய வந்து சிதைப்பதாக இல்லாததாகவும் இருக்க வேண்டும். நமக்கு எப்படி மரணம் மாறின்னு நமக்கே தெரியக்கூடாது. அப்படிப்பட்ட அந்த அமைதியான மரணம் கிருதாந்தேஷ தூதேஷி கண்டேஷ் அப்படின்னு இந்த 20வது இதில் வந்து சுப்பிரமணிய புஜங்கத்திலையும் சொல்லுவார் ஆதிசங்கரன். இந்த யமன் பிடிக்க வரும்போது நம்ம அது அந்த பயம் இல்லாமல் இருக்க வேண்டும். அந்த யம பயம் இல்லாமல் இருப்பதற்கு உந்தன் விழியின் கடை உண்டு, உண்டே கடைக்கண் இருக்குது. யார்? அபிராமி. அபிராமி எங்கே இருக்காங்க? திருக்குறளில் இருக்காங்க. திருக்குறளில் என்ன நடந்தது? யமன் உதைப்பட்டான் இல்லையா? அப்போ அதில் ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? யமன் உதைப்பட்டது சிவபெருமானுடைய இடது காலால் உதைத்தார். இடது கால் யாருக்கு உரியது? சிவபெருமான. அது அம்பாளுக்குரியது. அங்கே திருக்கடையூரில் யமனை உதைத்தது அம்பாள் தான், அபிராமி தான் உதைத்தாங்க. நமக்கெல்லாம் சிவபெருமான்னு சொல்கிறோம். ஏன்னா சிவபெருமானும் அம்பாலும் ஐக்கியமாக இருக்கும்போது இடது காலால் உதைத்தது அப்படி தான் சொல்லும்போது, அப்படிப்பட்ட அந்த யமனை உதைத்த அம்பாளுடைய கடைக்கண் என்னை யமபயத்திலிருந்து காப்பாற்றுக்கும், அதுவும் இருக்குது. அதனால் அதை பற்றி பயமில்லை. மேல் இவற்றின் மூலிகைக்கு என்ன குறை? இதெல்லாம் இருந்தாலும் நான் இதிலிருந்து மீளுவதற்கு என்னுடைய துன்பங்களிலிருந்து மீளுவதற்கும் என்னுடைய நான் கஷ்டங்களிலிருந்து மீளுவதற்கும் நான் யம பயத்திலிருந்து மீளுவதற்கும் என்னை வந்து உன் திருவடி தாமரைக்கு ஆளாகாமல் இருப்பதற்கும் அது யார் குறைன்னு கேட்டால் என் குறைன்னு சொல்கிறேன். நான் தான் குறை, அம்பாளுடைய குறை அல்ல, உன் குறை இல்லை. அம்பாள் வந்து ஒன்று ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாங்க. ஆனால் நான் வந்து அவங்கள்ட்ட ஏற்றுக்கொள்ளவில்லை. மழை பெய்யுது, அந்த சட்டியை நிமிர்த்து வைத்தால் தான் தண்ணி விழும், கவுத்து வச்சா எப்படி தண்ணி வரும்? அதே மாதிரி அம்பாள் அருளை கொடுப்பதற்கு தயாராக இருக்கும்பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் நான் இல்லை. இந்த மனநிலை இல்லாத காரணத்தினாலே அம்பாளுடைய அருளை நான் அடையாமல் போய்விட்டேன். என்ன அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு காரணம் நானே தவிர அம்பாள் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இருந்தும் நின் குறையே அப்படின்னு இன்னொன்று நின் குறையே அன்றுன்னு சொன்னாலும் அம்பாளை இப்படின்னு கேட்குறார். நீ வந்து ஒரு தாய், பிரபஞ்சத்துக்கே ஒரு தாய் சின்ன குழந்தை ஒரு தப்பு பண்ணால் அதை பொறுத்துக்குவாங்க இல்லையா? அந்த குழந்தைக்கு செய்கின்ற தப்பை பெரிதுபடுத்த மாட்டார். அதனால் அந்த குறையை விலக்கி குழந்தையுடைய பாசத்தையும் அன்பையும் காட்டுவாங்க. அதே மாதிரி இவர் இந்த நின் குறையே அன்றுன்னு சொல்லும்போது அப்படி ஒரு எண்ணத்திலும் சொல்லியிருக்கலாம்னு எனக்கு எண்ணம் தோன்றுகிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஏன் நீ வந்து பிரபஞ்சத்துக்கே தாயாக இருக்கிற, ஸ்ரீமாதாவாக இருக்கிற, நாங்களெல்லாம் உன்னுடைய குழந்தைகள் இருக்கிறோம். நாங்கள் குழந்தைகள் ஒரு தவறு செய்யும்போது அதை தடுத்து நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாதா அப்படின்னு கேட்குற மாதிரி நம்ம அதை எடுத்துக்கலாம். ஆனால் அம்பாள் வந்து என்ன தவறு செய்தாலும் அம்பாள் வந்து தன்னுடைய கருணையை பொழிவதை நிறுத்துவதில்லை. இப்போ மறுபடியும் அர்த்தம், அம்பாள் கருணையை பொழுது நீ எடுத்துக்க மாட்டேங்கிற. மழையாக கொட்டுது, இந்த தண்ணியை நீ பிடிக்காம கை கவுத்து வச்சோன்னா தண்ணி இப்படியும் கையில் வரும். அதே மாதிரி அம்பாளுடைய கருணை மழையாக பொழிந்து கொண்டிருக்கிறது. அந்த வர்ஷிக்கின்ற அந்த கருணையை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை. அது மீண்டும் மீண்டும் நம்முடைய குறை. உன்னுடைய மனம் பக்குவப்படவில்லை. உன்னுடைய மனதிலே அம்பாளுடைய திருவடியை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை ஏற்றுக்கொண்டு விட்டால் உனக்கு இந்த துன்பம் வராது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து வழக்கம் போல் நம்ம சொல்லியிருக்கோம், எல்லா அபிராமி எந்தாள் பாடல்களும் சிவபுராணம் பற்றி பாடாமல் இருக்க மாட்டார். இதில் வந்து முப்புறங்கள் மாளிகைக்கு அம்பு தொடுத்த வில்லான் அப்படிங்கிறார். முப்புறங்கள் தெரியும் இல்லையா? இந்த திரிபுர சமூகாரம் சொல்லுவோம். 3 அசுரர்கள் இருந்தாங்க இல்லையா? அந்த 3 அசுரர்கள் வந்து 3 நகரங்களை நிர்மாணித்து ஒரு பெரிய வரம் வாங்கிட்டாங்க. அதை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு இடமா அந்த நகரங்கள் பறக்கிற நகரங்கள். எங்கே அவன் வந்து எல்லாரும் ஒரு நகரம் ஊர் இங்கே தான் இருக்கும், இவன் போய் சண்டை போடுவான். இவன் எங்கெங்கே போகணும்னு நினைக்கிறானோ அந்த நகரமே 3 நகரங்களும் அங்கே போய் அந்தந்த ஊரில் இறங்கி அங்கே உள்ள ஜனங்களையும் அழித்தோம், தேவலோகத்தில் போனால் தேவர்களையும் அழிக்கும், எல்லாரையும் கொடுமைப்படுத்தி அழித்து துன்பம் கொடுத்துட்டு இருந்தாங்க.
அப்போ எல்லா கடவுள்களும் தேவர்களும் சிவபெருமான்கிட்ட போய் நீங்கள் காப்பாற்றணும், அவர்களை அழித்து சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து உடனே வந்து சிவபெருமான் வந்து இந்த வில் எடுத்து அந்த வாசிக்குங்கிற பாம்பை வந்து வில்லா வச்சு அந்த அம்பாக வந்து இவரை கொடுத்து நம்ம பெருமாளை அம்பாக கொண்டு அந்த வில்லோடு போகிறார். பெரிய உலகமே இந்த பிரபஞ்சமே போகுது. அப்போ போகிற வேலை அந்த தேருடைய அந்த அச்சு முறிஞ்சு போச்சு. அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவர் விநாயகரை நினைக்காமல் போனதுனால விக்னம் ஏற்பட்டு இவரால் தேரே முறிஞ்சு போச்சு. அப்போ தான் நினச்சாரு, ஆஹா இந்த மாதிரி விநாயகரை நினைக்காமல் வந்துட்டோம்னு கணேச பெருமானை நினைத்தோன்னு இந்த தேர் மறுபடியும் இவர் கிளம்பிடுச்சு. அதை தேர் எடுத்துகிட்டு வில்லில் அம்போடு பூட்டிக்கிட்டு போகிறார். அம்பு யார்? திருமால் மகாவிஷ்ணு அம்பா இருக்கிறாரு. அப்போ திடீர்னு மகாவிஷ்ணுவுக்கு ஒரு கர்ப்பம் வந்துடுது. நான் தான் போய் இந்த 3 பேரையும் குத்தி அழிக்க போகிறேன். என்னதான் சிவபெருமான் வந்து இது சண்டை போட்டாலும் அந்த 3 பேரும் அழிக்கிறது நான் தான் அப்படின்னு மகாவிஷ்ணு நினைக்கிறார். அவர் கொஞ்சம் அகந்தை வந்து விடுகிறது. அது வரக்கூடாது இல்லையா? அது சிவபெருமானுக்கு தெரியா இருக்கும். அது தெரிஞ்ச உடனே சிவபெருமான் வந்து அம்பை இடவில்லைங்க. அவருக்கு வந்து பினாகபாணின்னு பேர். வில்லும் அம்பும் வச்சுருப்பார். ஆனால் அம்பே போகவில்லைங்க. அந்த 3 அசுரர்களை பார்த்து ஒரு சிரித்தார், புன்னகை பூத்தார். அந்த புன்னகையை 3 பேரையும் அழித்து விட்டது. அப்போ எல்லாருக்கும் வெற்றி தலை குனிந்தார். திருமாலும் வெற்றி தலை குனிந்தார். ஐயோ நம்ம ஆணவமாக அன்பு போய் அழிக்க போகிறோன்னு நினச்சோமே, சிவபெருமானுடைய புன்னகையே அந்த புன்னகையே அவனால் தாங்க முடியாமல் அழிஞ்சு போயிட்டானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து சிவபெருமானுடைய பெருமையை எண்ணி உள்ளத்திலே புலகாங்கிதம் அடைந்தார்கள். அப்போ அந்த முப்புறங்கள் அப்புறம் என்ன பண்ண இந்த 3 சிலர்களையும் ஒரு கூட வச்சுக்கிட்டார். அந்த கதையெல்லாம் துவார பாலகளாகவும் ஒரு தனக்கு துணையாளகம் வச்சுக்கிட்டார். அந்த கதையெல்லாம் நமக்கு வேண்டாம். அப்போ அம்புக்கு தொடுத்த வில்லான், அந்த வில்லை உடையவன், அதான் பினாகபாணி. சிவபெருமானுக்கே பினாகபாணின்னு ஒரு பேர். அந்த வில்லான் பங்கில் வானுதலே, அவருடைய பாதியாக இருப்பவளே. பங்கில்னா பாதி. எந்த பாதி? இடப்பாகத்திலே அம்பாள் இருக்காங்க. சிவசக்தி ஐக்கிய ரூபியாக 999 நாமாவளி சொல்லுதான். சிவசக்தியும் ஐக்கியமாகி அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபமாக இருக்கும்போது அம்பாள் வந்து சிவபெருமானுடைய இடப்பாகத்திலே இருக்காங்க. எப்படி இருக்காங்க? வானுதல்னாக்கா அம்பாளுடைய நெற்றி வந்து வானில் என்ன இருக்குது? சந்திரன். பிறைச்சந்திரனை போன்ற அழகிய நெற்றியுடைய தாயே அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆக இந்த பாட்டில் அம்பாள் அடி தாமரைகள் நம்மளை ஆட்கொள்வதற்கு தயார் இருக்குது. ஆளுகைக்கு உன் அடி தாமரைகள் உண்டு, உன்னுடைய பத்மபாதங்கள் என்னை ஆளுவதற்கு தயாராக இருக்கிறது. அப்புறம் அந்தகனிலிருந்து யமனிலிருந்து காப்பாற்றுவதற்கு என்னை மீட்டு எடுப்பதற்கு உன் கடைக்கண் பார்வை இருக்குது. எப்படி சிவபெருமான் வந்து பார்வையினாலே அந்த 3 திரிபுரா சுரர்களை அழித்தாரோ, அதே மாதிரி அம்பாளுடைய கடைக்கண் பார்வையிலே யமன் ஓடிடுவான்னு சொல்கிறாரு. அந்தகன்பால் மூலிகைக்கு உன் கடைக்கண் உண்டு, இவற்றின் மூலிகைக்கு என் குறையே. இதிலெல்லாம் நான் அடையாமல் இருப்பது என்னுடைய குறைதான். அப்படிப்பட்ட தாயே, நீ வந்து முப்புறங்கள் அந்த 3 மாளிகைகளுக்கும் அம்பு தொடுத்த வில்லான். அம்பு தொடுத்தாருன்னா அம்பை விடலை. தொடுக்கிறதுனா அம்பை பூட்டிட்டார். ஆனால் அம்பை பூட்டும் போதே அவருக்கு அந்த பெருமாள் மகாவிஷ்ணுடைய அந்த எண்ணம் அவருடைய உள்ளத்திலே வருகிறது. அப்போ அவர் வந்து மகாவிஷ்ணு வந்து நான் தான் போய் இந்த 3 அசுரர்களையும் அழிக்கப் போகிறேன் அப்படிங்கிற அந்த ஆணவத்தோடு நினைச்சார். ஆணவம் இல்லாமல் நினச்சிருந்தா கூட அம்பை விட்டுருப்பார். இப்போ நினச்சோடனே சிவபெருமான் அந்த அம்பை விடவில்லை, தொடுத்த வில்லை விடவில்லை. அந்த மாளிகைக்கு அம்பு தொடுத்தாரே தவிர அம்பை விடவில்லை. ஆனால் தொடுத்தாத வில்லான் அவர். ஆனால் அவருடைய புன்னகையினாலே இந்த 3 அசுரர்களையும் அழித்தார். இப்படிப்பட்ட சிவபெருமானுடைய இடப்பாகத்திலே அர்த்தநார்ச்சியாக வாழ்கின்ற வானுதலே, வெற்றியை பிறைச்சந்திரனை ஒளிர்கின்ற நிறைச்சந்திரனை போன்ற நெற்றியுடைய தாயே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை அழகாக முடிக்கிறாரு. இது 39வது பாட்டு. இதுக்கு அழகாக நம்முடைய டாக்டர் சுகுணா அம்மாயர்களோடு நல்லா பாடியிருக்காங்க. இந்த பாட்டை நம்ம கேட்டிருக்கோம். ஸோ இத்துடன் இந்த பாட்டை மறுபடியும் ஒரு பாட்டை சொல்லிவிட்டு நிறைவு செய்கிறேன். ஆளுகைக்கு உந்தன் அடி தாமரைகள் உண்டு, அந்தகன்பால் மீளுகைக்கு உந்தன் விழியின் கடை உண்டு, மேல் இவற்றின் மூலிகைக்கு என் குறை, நின் குறையே அன்று, முப்புறங்கள் மாளிகைக்கு அம்பு தொடுத்த வில்லான் பாங்கில் வானுதலே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிவில் நம்ம 40வது பாடலை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அனைவருக்கும் அம்பாளுடைய பேரருட்கருணையும் சிவபெருமான் கடாட்சமும் பிறலாது கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்து இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். ஓம் நமச்சிவாயம். சிவதாசன் ஜெகநாதன்.